Hi to all, welcome back to Bio Squad in Tamil. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல இருந்து யூனிட் 15 நர்வஸ் சிஸ்டம் லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் ரொம்ப ஈஸி. டைரக்டா லெசனுக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 4 டேர்ம் ரொம்ப முக்கியமா இருக்கும். இதுல ஸ்டிமுலஸ்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்ன, கோஆர்டினேஷன்னா என்ன, ஹோமியோஸ்டேட்டிஸ்னா என்ன, இந்த 4 டேர்ம் தான் நமக்கு முக்கியம். இப்ப ஸ்டிமுலை அப்படின்னா ஏதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஒரு கலர் சேஞ்ச் இல்ல சவுண்டு இல்ல டேஸ்ட் இல்ல பெயின், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, ஸ்மெல், இந்த மாதிரி ஏதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலையை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம பாடியில ரிசெப்டார்ஸ் இருக்கும். இப்ப ஸ்மெல் அப்படின்னா நீங்க நோஸ் வழியா தானே எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பாடியில ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த ரிசெப்டார்ஸ் நம்ம பாடிக்கு கொண்டு போயிட்டு நாம ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம் பாருங்க, அந்த ரியாக்ஷனுக்கு பேரு தான் ரெஸ்பான்ஸ். இப்ப நமக்கு ஸ்டிமுலைனா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியும். நம்மளோட பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா கண்ட்ரோல்டு வேல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம பாடியோட பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே, நம்ம பாடிக்கான ஃபங்க்ஷன்ஸ்ன்றது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம ஹோமியோஸ்டேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்துடலாம். நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே தெரியும், இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ நர்வஸ் டிஷ்யூ. இந்த நர்வஸ் டிஷ்யூலயுமே ஒரு 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இருக்கு: நியூரான், நியூரோக்ளியா, நர்வ் ஃபைபர். இப்போ நம்ம நியூரானை பத்தி பார்ப்போம். இந்த நியூரான நர்வ் செல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நர்வ் செல் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டா ஆக்ட் பண்ண போகுது நர்வஸ் சிஸ்டம்க்கு. அண்ட் ஹியூமன் பாடியில இருக்க லாங்கஸ்ட் செல் இதுதான். இதோட லென்த் 100 நியூரான். இந்த செல்லோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைன்னு நம்ம முதல்ல படிச்சோம்ல, என்விரான்மெண்டல் ஸ்டிமுலைன்னு, அதை டிடெக்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், பாடி ஃபுல்லா டிரான்ஸ்மிட் பண்ணணும். இதுதான் இவங்களோட முக்கியமான வேலை. சரி, இந்த மெசேஜஸ் எல்லாம் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்? எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா டிரான்ஸ்மிட் ஆகும். நியூரோக்ளியா, இது கிளியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் நான் எக்ஸைட்டிங் செல். தட் மீன்ஸ் உங்களுக்கு வேற எந்த ஒரு ஃபங்க்ஷன், டிரான்ஸ்மிட்டேஷன், அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. பட் தே ஆர் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட்டிங் செல். இவங்க எந்த நர்வ் இம்பல்சஸையும் இனிஷியேட்டும் பண்ண மாட்டாங்க, கண்டக்டும் பண்ண மாட்டாங்க. நர்வ் ஃபைபர், நர்வ் ஃபைபர் இஸ் அ லாங் ஸ்லெண்டர் ப்ராசஸ். தட் மீன்ஸ் நீளமா அப்படி த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இது. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பண்டிலா ஃபார்ம் ஆகும். இந்த பண்டில தான் நம்ம நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானுக்கு போயிடலாம். நியூரான்ல 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு சைட்டான், டென்ட்ரைட், ஆக்சான். இப்ப சைட்டான் அப்படின்னா, சைட்டான் இஸ் ஆல்சோ கால்ட் செல் பாடின்னு சொல்லலாம், இல்ல பெரிகாரியோன் அப்படின்னு சொல்லலாம். இதுல சென்டர்ல ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கு, அண்ட் சைட்டோபிளாசம் இருக்கு. இந்த சைட்டானோட சைட்டோபிளாசம் நம்ம நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். சைட்டோபிளாசம்ல சில கிரானியூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த கிரானியூல்ஸ்க்கு பேர் நிசில்ஸ் கிரானியூல். அதே மாதிரி சில செல் ஆர்கனல்ஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், லைசோசோம் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு நிறைய செல் கிரானியூல்ஸ் இதுல பிரசன்டா இருக்கு. நியூரான்ஸ்க்கு செல் டிவிஷன் ஆகிற எபிலிட்டி கிடையாது. நம்ம இது படிச்சோம்ல, மைட்டோசிஸ், மியாசிஸ், அந்த மாதிரி எந்த செல் டிவிஷனும் இவங்களுக்கு கிடையாது. இப்ப இந்த சைட்டோபிளாசம்ல நிறைய ஃபைப்ரில்ஸ் பிரசன்டா இருக்கும். நியூரோ ஃபைப்ரில்ஸ் அப்படின்னு சொன்னால அது பிரசன்டா இருக்கும். இந்த நியூரோ ஃபைப்ரில்ஸ் தான் இந்த நர்வ் இம்பல்சஸ சைட்டான்ல இருந்து அடுத்த போர்ஷனுக்கு பாஸ் பண்ணி கொண்டு போறது. நவ் டென்ட்ரைட். இப்ப இந்த டென்ட்ரைட் எப்படி இருக்கு, நீங்க பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு பிரான்ச்டு சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ். பிரான்ச்சஸ் மாதிரி கலக்கலையா வரணும், சைட்டோபிளாசம்ல இருந்து அரைஸ் ஆகும். அதனால இது சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இதுதான் நர்வ் இம்பல்சஸ் சைட்டானுக்கு கொண்டு போகணும். இப்போ ரிசெப்டார் செல்ஸ்ல இந்த டென்ட்ரைட் இருக்கு, அங்கிருந்து அந்த நர்வ் இம்பல்ஸை கேரி பண்ணி செல் பாடிக்கு உள்ள கொண்டு வரணும். செல் பாடியில இருந்து அடுத்த ஆக்சானுக்கு வரும். அண்ட் இந்த டென்ட்ரைட் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, இந்த பிரான்ச்டு ப்ரொஜெக்ஷனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். அப்பதான் அந்த சிக்னல்ஸை ஈஸியா ரிசீவ் பண்ண முடியும். அதான் இதோட வேலை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சான். இப்ப இந்த ஆக்சான் எப்படி இருக்கு, பிக்சரை பாருங்க. சிங்கிள் எலாங்கேட்டட் ஸ்லெண்டர் ப்ரொஜெக்ஷன். இப்ப இந்த எண்ட் ஆஃப் த ஆக்சான்ல ஒரு நாப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த நாபுக்கு பேரு சினாப்டிக் நாப் அப்படின்னு பேரு. இந்த ஆக்சானோட சைட்டோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரேனுக்கு ஆக்சோலெம்மா அப்படின்னும், இந்த ஆக்சானோட சைட்டோபிளாசம்க்கு ஆக்சோபிளாசம் அப்படின்னும் பேரு. இது என்ன பண்ணணும், சைட்டான்ல இருந்து அந்த நர்வ் இம்பல்சஸை கேரி பண்ணி வெளியே கொண்டு போகணும். சைட்டானுக்கு கொண்டு வர்றது டென்ட்ரைட், சைட்டான்ல இருந்து வெளியே கொண்டு போறது ஆக்சான். இந்த ஆக்சான் ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீத் இருக்கும். அந்த ஷீத்துக்கு பேரு மைலின் ஷீத் அப்படின்னு பேரு. இந்த ஷீத்துக்கு மேல இன்னொரு லேயர் ஆஃப் கவர் இருக்கும். அதுக்கு பேரு ஸ்கிவான் செல்ஸ் அப்படின்னு பேர். இதை நம்ம நியூரிலெம்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த மைலின் ஷீத் அங்கங்க கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். அந்த பிரேக்ஸ், அந்த இன்டர்வல்ஸை தான் நம்ம நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 நோடுக்கும் இடையில இருக்கிற போர்ஷனுக்கு பேரு இன்டர்நோடு அப்படின்னு பேரு. இப்ப இந்த மைலின் ஷீத்தோட வேலை என்ன, இது இன்சுலேட்டரா ஆட் பண்ணணும். நம்ம எலக்ட்ரிசிட்டில எல்லாம் இன்சுலேட்டர் படிச்சிருக்கோம்ல, இதை டாலரேட் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி இது நர்வ் இம்பல்ஸ் ஃபாஸ்டா டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் போது வர அந்த
திங்ஸ் எல்லாத்தையும் டாலரேட் பண்றது இந்த மைலின் ஷீத்தோட வேலை. இப்ப சினாப்ஸ் அப்படின்னா ரெண்டு நியூரானுக்கு இடையில, இப்ப நாம பார்த்தது ஒரே ஒரு நியூரான் தானே, இந்த மாதிரி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான் நம்ம பாடியில பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ரெண்டு நியூரானுக்கு இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸை தான் நம்ம சினாப்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் நியூரானோட ஆக்சானல் டெர்மினல் இருக்குல்ல, சினாப்டிக் நாப் இருக்குல்ல, அங்க இருந்து அடுத்த நியூரானோட டென்ட்ரைட் இதை ரிசீவ் பண்ணணும் இல்லையா. சோ இந்த ரெண்டு நியூரானுக்கு இடையில இருக்கிற கேப்பை தான் நம்ம சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது எப்படி ரிசீவ் பண்ண போகுது, அந்த சினாப்டிக் நாப்ல இருந்து இந்த இன்னொரு டென்ட்ரைட்டுக்கு எப்படி இதை ரிசீவ் பண்ணணும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸா இதை ரிசீவ் பண்ணிப்போம். டைப்ஸ் ஆஃப் நியூரான் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் நியூரானை 3 கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க, யூனிபோலார், பைபோலார் அண்ட் மல்டிபோலார். இப்ப யூனி அப்படின்னா சிங்கிள் இல்லையா, அப்போ நர்வ் ப்ராசஸ், ஒரே ஒரு நர்வ் ப்ராசஸ் மட்டும் அரைஸ் ஆகுச்சு சைட்டான்ல இருந்து அப்படின்னா அது யூனிபோலார். இந்த ஒரே ஒரு ப்ராசஸே ஆக்சான் அண்ட் டென்ட்ரான் ஆக்ட் பண்ணிட்டு போயிடும். நெக்ஸ்ட் பைபோலார், பை அப்படின்னா 2 இல்லையா, இப்ப ரெண்டு ப்ராசஸ் அரைஸ் ஆகணும். பிக்சர்ல பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல ஒன்னு ஆக்சானாவும் இன்னொன்னு டென்ட்ரானாவும் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் மல்டிபோலார், இப்ப சைட்டான்ல இருந்து நிறைய டென்ட்ரைட்ஸ் பிரான்ச்சஸ் மாதிரி போகும், ஒரு ஆக்சான் இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இப்ப இதுல யார் யாரு எங்க பிரசன்ட் ஆயிருக்கா, யூனிபோலார் எம்ப்ரியோல பிரசன்ட் ஆயிருக்கும், அடல்ட்ல கிடையாது. பைபோலார் ரெட்டினா ஆஃப் த ஐ, ஆல்ஃபாக்டரி எபிதீலியம் ஆஃப் த நேசல் சாம்பர்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. மல்டிபோலார் செரிப்ரல் கார்டெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு நியூரான் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி மறுபடியும் இந்த 3 கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க, சென்சரி அண்ட் அஃபாரண்ட், மோட்டார் ஆர் எஃபாரண்ட், அசோசியேஷன் அப்படின்னு 3 பிரிச்சிருப்பான். இப்ப சென்சரி அப்படின்னா சென்ஸ் பண்ண போகுது, எங்க இருந்து சென்ஸ் பண்ணோம், சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்தா அது மூலமா தானே சென்ஸ் பண்ணணும். அப்போ இந்த இம்பல்ஸ சென்ஸ் ஆர்கன்ல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கொண்டு போனா அது சென்சரி. இல்ல மோட்டார் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து மசிலுக்கு கொண்டு வந்தா அது மோட்டார். இதுக்கு ஹெல்ப் பண்றவன் அசோசியேஷன். இன்னொரு ஈஸியா சொல்லட்டுமா, அஃபாரண்ட் அப்படின்னா நம்ம மேக்ஸ்ல அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எல்லாம் படிச்சிருப்போம். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு கொண்டு போனா அசெண்டிங் ஆர்டர், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு கொண்டு வந்தா அது டிசெண்டிங் ஆர்டர். அப்போ எனக்கு சென்ஸ் ஆர்கன்ல இருந்து கீழே இருந்து மேல பிரெயினுக்கு கொண்டு போறதுனால இது அஃபாரண்ட் நியூரான், பிரெயின்ல இருந்து மறுபடியும் கீழே மசில்ஸ்க்கு ஆர்கன்ஸ்க்கு கொண்டு வர்றதுனால இது எஃபாரண்ட் நியூரான். இது ரெண்டுத்துக்கும் ஹெல்ப் பண்ற அசோசியேட் பண்றவனுக்கு பேர் அசோசியேஷன் நியூரான். இப்ப நர்வ் ஃபைபர்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம், எதை பொறுத்து, மைலின் ஷீத்தோட ஆப்சன்ஸ் அண்ட் பிரசன்ஸை பொறுத்து. இந்த மைலின் ஷீத் பிரசன்டா இருந்துச்சு அப்படின்னா அது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர், அதுவே ஆப்சென்டா இருந்தது அப்படின்னா அது நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்க்கு போலாம். நான் ஒரு பாத்வே சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. எக்ஸ்டர்னல்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்டிமுலை என்னோட பாடி இப்ப ரிசீவ் பண்ணுது. இப்போ எக்ஸ்டர்னல்னா சவுண்டா இருக்கலாம், பெயினா இருக்கலாம், டேஸ்டா இருக்கலாம், ஸ்மெல்லா இருக்கலாம், அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி இப்ப நான் பெயின், ஒரு முள்ளு குத்திச்சு காலில், அதுதான் ஸ்டிமுலை. இப்ப இந்த ஸ்டிமுலையை யார் ரிசீவ் பண்ணும், நம்மளோட ரெசப்டார்ஸ் தான், சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இதை ரிசீவ் பண்ணணும். இப்ப முள்ளு குத்திச்சுன்னா யார் ரிசீவ் பண்ணுவாங்க, ஸ்கின் ரிசீவ் பண்ணும். இதுவே சவுண்ட்னா காது, டேஸ்ட்னா டங், ஸ்மெல் அப்படின்னா நோஸ். இந்த மாதிரி இப்ப நான் பெயின் தானே எனக்கு, சோ என்னோட ஸ்கின் இதை ரிசீவ் பண்ணிருச்சு. இதை ரிசீவ் பண்ணி நேரா நியூரானோட டென்ட்ரைட்டுக்கு கொடுக்கும். டென்ட்ரைட்ல இருந்து சைட்டானுக்கு வரும், சைட்டான்ல இருந்து ஆக்சானுக்கு போகும். இது எல்லாமே எலக்ட்ரிக் இம்பல்சஸாவே நடக்கும். இப்ப இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான் என்னோட பாடியில அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப அடுத்து இருக்கிற நியூரானுக்கு, இப்ப ஃபர்ஸ்ட் நியூரான் சென்ஸ் ஆர்கன்ல இருக்க ஃபர்ஸ்ட் நியூரானுக்கு இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நியூரானுக்கு போனோம்ல, அப்போ இவங்களோட ஆக்சோனல் டெர்மினல் எண்ட்ல இருந்து அடுத்த நியூரானோட டென்ட்ரைட்டுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகணும். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், அந்த கெமிக்கல்ஸா டிரான்ஸ்மிட் ஆகும். இதைத்தான் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சினாப்டிக் ஜங்ஷன்ல இது டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இதை நம்ம சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படித்தான் இந்த இம்பல்சஸ் எல்லாமே நம்மளோட பிரெயினை போய் ரீச் பண்ணும். இப்ப எனக்கு முள்ளு குத்திச்சு அப்படின்னு தானே சொன்னேன், உடனே கால் எடுக்கணும். பிரெயின் போயிட்டு முள்ளு குத்திச்சா அப்படியா சரிப்பா கால் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள எனக்கு பயங்கரமா ரத்தம் வந்துடும், பெயின் ஜாஸ்தி ஆயிடும். அதனால இமீடியட்டா யாருக்கு மெசேஜ் போயிருச்சு, ஸ்பைனல் கார்டுக்கு போயிருச்சு. அப்ப டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம கால் எடுத்துருவோம் இல்லையா. அப்போ இந்த மெசேஜ் அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த பாத்வே தான் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. டென்ட்ரைட்டு, சைட்டான், ஆக்சான், பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்டு, இந்த பாத்வேல தான் இந்த நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆக போகுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆல்ரெடி சொன்னோம்ல, ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு இந்த நர்வ் இம்பல்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, கெமிக்கல்ஸா டிரான்ஸ்மிட் ஆகும். இதைத்தான் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த கெமிக்கல் பேர் தான் அசிடைல் கொலைன். நெக்ஸ்ட் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். 3 கிளாசிஃபை பண்ணுவோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இப்ப சிஎன்எஸ் தான் சென்டர் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோல். பிரெயின், ஸ்பைனல் கார்டும் சிஎன்எஸ்ல வந்துடும். பிஎன்எஸ்ல நர்வ்ஸ் எல்லாம் பிஎன்எஸ் கண்ட்ரோல்ல வந்துடும். இதோட வேலை என்னன்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை பாடியோட மற்ற பார்ட்ஸோட கனெக்ட் பண்ண போறதுதான் பிஎன்எஸ்.
இதுவே ஏஎன்எஸ் அப்படின்னா இது சிம்பாத்தட்டிக் அண்ட் பாராசிம்பாத்தட்டிக் நர்வ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், ஆப்போசிட் ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம பின்னாடி வரும்போது அதை படிக்கும். இப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரெயின் வந்து பிரசன்ட் ஆகும். இது ரெண்டுமே ரொம்ப டெலிகேட்டான ரொம்ப சாஃப்டான ஒரு ஆர்கன். அப்ப இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ற போனி கேவிட்டிக்கு பேரு ஸ்கல்லு. அதே மாதிரி ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ற அந்த கேவிட்டி வெர்டிபிரல் காலம். இப்ப இந்த சிஎன்எஸ்ல 2 டைப் ஆஃப் மேட்டர் பிரசன்ட் இருக்கு. ஒன்னு ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர். தட் மீன்ஸ் இந்த மைலின் ஷீட்டோட பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் இருக்குல்ல, மைலின் ஷீட் இருந்தா அது ஒயிட் மேட்டர், இல்லைன்னா அது கிரே மேட்டர். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்ப இந்த பிரெயின் தான் கண்ட்ரோலிங் சென்டர், இதையும் நம்ம படிச்சோம். இதுல 3 மெம்பரேன் இருக்கும். இதை கவர் பண்ணி வைக்கணும்ல, அப்போ 3 மெம்பரேன் இருக்கும். பிக்சர் பாருங்க, பிக்சர்ல ரொம்ப கிளியராகவே இருக்கும். டியூரா மேட்டர், டியூரா அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் திக்கா இருக்கிற ஒரு மெம்பரேன். நெக்ஸ்ட் அரக்னாய்டு மெம்பரேன், இது மிடில் பிரசன்டா இருக்கு, தின்னா இருக்கும், குஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் பிரெயினுக்கு. நெக்ஸ்ட் பயா மேட்டர், பயா மேட்டர் தான் இன்னர் மோஸ்ட், இது ரொம்ப சாஃப்ட் பிகாஸ் உள்ள பிரெயினோட இமீடியட் லேயர் இதுதானே, அதனால இட் இஸ் ரிச்லி சப்ளைடு வித் பிளட். இந்த மெம்பரேன்ஸ்க்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜுரியில இருந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றதுதான் இதோட முக்கியமான வேலை. ஹியூமன் பிரெயின், ஹியூமன் பிரெயின்ல 3 போர்ஷன் இருக்கு, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். இந்த ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது செரிப்ரம், டை என்செஃபலான், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு போர்ஷனை தான் நம்ம ஃபோர் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டை என்செஃபலான் அப்படின்னே இன்னும் 2 போர்ஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க, தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இப்ப இந்த செரிப்ரம் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். செரிப்ரம் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பிரெயின். 2/3 of the brain is occupied by the cerebrum. இந்த செரிப்ரமை லாங்கிடியூடினலா டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 ஹாஃப் கிடைக்கும். இதை நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 போர்ஷனை டிவைட் பண்ணும்போது இடையில ஒரு கோடு மாதிரி கிளப்ட் மாதிரி ஒன்று போச்சு இல்ல, அந்த கிளப்டுக்கு பேரு மீடியன் கிளப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியருமே தனித்தனியா இருந்தாலும், பிரிச்சிருந்தாலும், டிவைட் பண்ணி இருந்தாலும் they are interconnected by the thick band of nerve fiber. இதுக்கு பேர் கார்பஸ் கொலாசம். இந்த பிரெயினோட அவுட்டர் போர்ஷன் கிரே மேட்டர்னு சொல்லுவோம், இது நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் போர்ஷன் ஒயிட் மேட்டர், இது செரிப்ரல் மெடுலா. இந்த நம்ம கார்டெக்ஸ் போர்ஷன்ல மேல ஒரு ஃபோல்டு மாதிரி லைன்ஸ் இருக்கும், நீங்க பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோல்டு லைன்ஸ்க்கு பேர் கைரி அப்படின்னும், அந்த டிப்ரெஷன்ஸ்க்கு பேர் சல்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ல 4 லோப் இருக்கும். ஃப்ரண்டல் லோபு, பேரியேட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப். இது 4த்தையும் சேர்த்து நம்ம செரிப்ரல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒவ்வொரு லோபுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு லோப்ல டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்ப இந்த செரிப்ரமோட ஃபங்க்ஷன் என்ன, ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கிங், இன்டெலிஜென்ஸ், கான்சியஸ்னஸ், மெமரி, இமேஜினேஷன், ரீசனிங் அண்ட் வில் பவர். நெக்ஸ்ட் தலாமஸ். இப்ப இந்த தலாமஸ் எங்க இருக்கு, செரிப்ரம் மெடுல்லால இது பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் மேஜர் கண்டக்டிங் சென்டர். எதை கண்டக்ட் பண்ணுது, சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னல்ஸை கண்டக்ட் பண்ணுது. இது ரிலே சென்டரா ஆக்ட் பண்ண போகுது. தலாமஸோட பேஸ்ல இருக்கிறது தான் ஹைப்போதலாமஸ். இது இன்வாலன்டரி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஹங்கர், தர்ஸ்ட், ஸ்லீப், ஸ்வெட்டிங், செக்ஷுவல் டிசைர், ஆங்கர், ஃபியர், வாட்டர் பேலன்ஸ், பிளட் ப்ரெஷர், எதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது எல்லாத்தையும் ஹைப்போதலாமஸ் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி இதை நம்மளோட பாடி டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்றதுனால இதை நம்ம தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்லுது. லைக் சேம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து என்ன ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படிங்கிறதையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் லிங்க் பிட்வீன் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். மிட் பிரெயின், தலமஸ்க்கும் ஹைண்ட் பிரெயினுக்கும் இடையில இருக்க போர்ஷன் தான் நம்ம மிட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிட் பிரெயினோட டார்சல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ரவுண்டட் பாடிஸ் பிரசன்டா இருக்கும். இதை நம்ம கார்போரா, குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட விஷுவல் அண்ட் ஆடிட்டரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ரவுண்டட் பாடிஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹைண்ட் பிரெயின். இந்த ஹைண்ட் பிரெயின் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செரிபெல்லம், பான்ஸ், மெடுல்லா ஆப்லாங்கேட்டாவோட போர்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனதுதான் இந்த ஹைண்ட் பிரெயின். அடுத்தது செரிபெல்லம். இப்ப இந்த செரிபெல்லம் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ஷன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் எது, செரிப்ரம். செகண்ட் போர்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செரிபெல்லம். இதுவுமே 2 லார்ஜ் சைஸ்ட் ஹெமிஸ்பியர்னால ஃபார்ம் ஆனதுதான். இதுக்கு இடையில இருக்க அந்த டெக்ஸ்சர், அந்த ஒரு லைனை வந்து நம்ம வெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேஷன் ஒர்க் பண்ணணும். வாலண்டரி மசில்ஸோட கோஆர்டினேஷன் ஒர்க் அண்ட் பாடியோட பேலன்ஸை மெயின்டைன் பண்றது இதோட வேலை. பான்ஸ் அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜ்ல பிரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை நம்ம பிரிட்ஜ்னு சொல்றோம், பிகாஸ் இது கனெக்ட் பண்ணுது. யாரை கனெக்ட் பண்ணுதுன்னா செரிபெல்லம்ல இருக்க லோப்ஸ் எல்லாத்தையும் இதுதான் கனெக்ட் பண்ணுது. இதோட இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க்கே என்ன அப்படின்னா செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின், செரிப்ரம் இவங்களுக்கு நடுவுல சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இதோட வேலை. இது ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்லீப் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா. மெடுல்லா ஆப்லாங்கேட்டா தான் பிரெயினோட போஸ்டீரியர் பார்ட், ஃபுல்லா போஸ்டீரியர்னா பேக் சைடுன்னு அர்த்தம். அது ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கிறது இந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டா தான். இது ஸ்பைனல் கார்ட் அண்ட் பிரெயினோட வேரியஸ் பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுது. இதுலதான் கார்டியாக் சென்டர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சென்டர், வாசோமோட்டார் சென்டர் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு,
கார்டியாக் சென்டர் ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணணும், ரெஸ்பிரேட்டரி சென்டர் ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், வாசோமோட்டார் கான்ட்ராக்ஷன்ஸ் பிளட் வெசல்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வாமிட்டிங் அண்ட் சலைவேஷனை ரெகுலேட் பண்ணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். டேபிள் 15.1ல ஓவர்வியூ ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படிச்சது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்க கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ நோட்ல எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இஇஜி பத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ் வருது, இல்ல வேற ஏதோ ஒரு அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு நர்வ் டாக்டர் கிட்ட போகும்போது அவர் இஇஜி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டா கொடுப்பாரு. ஸோ இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா பிரெயினோட எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு. இது மூலமா பிரெயின்ல என்னென்னலாம் ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும், லைக் சீசர், அதான் ஃபிக்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த ஃபிக்ஸ் வர்றது, இல்ல எபிலெப்சி, பிரெயின்ல ஏதாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னா, பிரெயின் டியூமர்ஸ், ஹெட் இன்ஜூரிஸ் ஏதாவது நடக்கும்போது பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், வெர்டிபிரல் காலம்குள்ள இது பிரசன்ட் ஆயிருக்கு. இதுவுமே கவர்டு பை த மெனிஞ்சஸ் லைக் பிரெயின். இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? லோயர் எண்ட் ஆஃப் த மெடுலா ஆப்லங்கேட்டால இருந்து ஃபர்ஸ்ட் லம்பார் வெர்டிப்ரா வரைக்கும் இது பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த போஸ்டீரியர் ரீஜியன் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தின்ன ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதை நம்ம ஃபிலம் டெர்மினலே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்பைனல் கார்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டியில பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா கிரே மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு பாத்தீங்கன்னா ஆல்பபெட் லெட்டர் ஹெச் மாதிரி இருக்கும். இதுல இந்த அப்பர் எண்டை வந்து நம்ம போஸ்டீரியர் ஹார்ன் அப்படின்னும், லோயர் எண்டை ஆன்டீரியர் ஆர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அப்பர் எண்ட் வழியா பாஸ் ஆகிற அந்த பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டார்சல் ஆர் அஃபாரண்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே லோயர் எண்ட் வழியா வெளியே வர அந்த ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வென்ட்ரல் ஆர் எஃபாரண்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஃபாரண்ட் அண்ட் எஃபாரண்ட் ரூட் இது ரெண்டும் ஜாயின் பண்ணி தான் ஸ்பைனல் நர்வ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கிரே மேட்டருக்கு. இதுவே ஒயிட் மேட்டருக்கு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி பண்டல் ஆஃப் நர்வ் ட்ராக்ஸ் அதெல்லாம் இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்டோட வேலை என்ன? சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸ் எல்லாம் டு அண்ட் ஃப்ரம் பிரெயின் கண்டக்ட் பண்றது தான் இவங்களோட வேலை. அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். பிரெயின் ஒரு ஃப்ளூயிட் என்விரான்மெண்ட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் சிஎஸ்எஃப், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது வந்து எப்படி இருக்கும்னா லிம்ப் மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், லிம்ப் அப்படின்னா பிளட் மாதிரியே தான் இருக்கும், ஆனா ரெட் கலர்ல இருக்காது, ஒயிட் கலர்ல இருக்கும். அப்போ லிம்ப் லைக் வாட்டரி ஃப்ளூயிட்ல தான் இந்த பிரெயின் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஃப்ளூயிடு ஸ்பைனல் கார்ட்லயே பிரசன்ட் ஆயிருக்கு. இப்பதான் நம்ம படிச்சோம். இப்போ இந்த ஃப்ளூயிடுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு ஷாக் அப்சார்பிங் ஃப்ளூயிடு. பிரெயினை வந்து டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இதான் இதோட வேலை. சடன் ஜர்க் அப்படின்னு சொல்றோம்ல, இப்போ இந்த ஸ்ட்ரோக் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல ரொம்ப வேகமா கீழே விழுந்துட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சடன் ஜர்க் ஆகும் போது அந்த பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றது இந்த ஃப்ளூயிடோட வேலை. அதே மாதிரி இந்த ஃப்ளூயிட் தான் பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கொடுக்கணும். பிரெயின்ல இருக்க வேஸ்டேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்றது இதோட வேலை. அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும் பிரெயின்ல, அதுவும் இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடோட வேலை. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது ஆக்ஷன்ஸ்க்கு பேர் தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். இதுல 2 டைப் இருக்கு. சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸ், அக்வயர்ட் ஆர் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். இப்போ இந்த சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா நம்ம இதை கத்துக்கணும்லாம் இல்லை, பிறக்கும் போதே இதெல்லாம் இருக்கும், நேச்சுரலாவே இதெல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, விங்கிங் ஆஃப் லைட் வென் டஸ்ட் பார்ட்டிகல் ஸ்ட்ரைக்ஸ் இன் ஐ. நம்ம கண்ணில் ஏதாவது தூசி படும் போது அந்த இதை வந்து கண்ணு சிமிட்டுறது, ஸ்னீசிங், தும்புறது, காஃபிங், இரும்புறது, யானிங், கொட்டாவி விடுறது, இது எல்லாமே வந்து பேசிக்ல வந்துடும். இதுவே அக்வயர்டு அப்படின்னா ட்ரெயின்டா ப்ராக்டிஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நோட்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்த உடனே ஹார்மோனியம் வாசிக்கிறதுன்னு நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு இருக்கு ட்ரெயின்டு. இப்போ நம்ம அந்த ஷட்டில் விளையாடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா பால் எந்த பக்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கையை பெண்ட் பண்ணி அவங்க அடிச்சிருவாங்க. புதுசா விளையாடும் போது நமக்கு தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரெயின்டு அக்வயர்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது ஸ்பைனல் கார்டு. அதனால இதை நம்ம ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம நர்வ் இம்பல்ஸ் ஒரு பாத்வேவை சூஸ் பண்ணதில்ல, அந்த பாத்வேக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு பேர். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஹாட்டா ஒரு ஆப்ஜெக்ட் தொட்டுட்டோம், சூடா ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை நான் டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஜாலி, நான் சூடா தொட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறதில்ல, டக்குன்னு கை எடுத்துருவோம். அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டச் பண்ண உடனே உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹீட் ரெசெப்டார்ஸ், தெர்மல் ரெசெப்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், நீங்க தொட்டது ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மெசேஜை இமீடியட்டா சென்சரி நியூரானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சென்சரி நியூரான்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகும். இப்ப ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணணும், மோட்டார் நியூரான் கிட்ட சொல்லும், நீங்க வந்து ஒரு சூடான ஆப்ஜெக்ட் தொட்டுட்டீங்க, தயவு செஞ்சு கை எடுத்துருங்க அப்படின்னு. உடனே நம்ம ஆர்ம்ல இருக்க மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆயிட்டு நம்ம அந்த பேன்ல இருந்து இமீடியட்டா கை எடுத்துரும். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பெரிய கிளாஸஸ்ல படிப்போம். இப்ப பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அரைஸ் ஆகுற நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பிரெயின்ல இருந்து அரைஸ் ஆன நர்வ்ஸ்க்கு கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னும், ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அரைஸ் ஆகுற நர்வ்ஸ்க்கு ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னும் பேரு.
இப்ப cranial nerves, இதுல 12 pairs of cranial nerves இருக்கு. இந்த cranial nervesலயே நிறைய sensory nerves-ஆவும் இருக்கு, motor nerves-ஆவும் இருக்கு. இப்ப sensory nerve-க்கு example தான் optic nerve அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி motor nerve-க்கு example, இந்த muscles தான் வந்து eyeball-ஓட rotation-க்கு help பண்ணும். It also innervates-னா it's giving structure to eye muscle and muscles of iris and tear gland. ஸ்பைனல் நர்வ்ஸ் மொத்தம் 31 pairs of spinal nerves present ஆயிருக்கு. ஒரு நர்வுக்குமே டார்சல் சென்சரி ரூட், தட் மீன்ஸ் பேக் ஆர் அப்பர், அதே மாதிரி வென்ட்ரல் மோட்டார் ரூட், லோயர் ஆர் ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த ஸ்பைனல் கார்டுக்கு நர்வ் இம்பல்சஸ் எல்லாம் கொண்டு போறது டார்சல் ஸ்பைனல் ரூட். ஸ்பைனல் கார்டுல இருந்து நர்வ் இம்பல்சஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது வென்ட்ரல் ஸ்பைனல் ரூட். ANS இதை நம்ம விசரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது பை 2 மெத்தட், 2 சிஸ்டம்னால. ஒன்னு சிம்பாத்தட்டிக், இன்னொன்னு பாராசிம்பாத்தட்டிக். இது நீங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்ப பாராசிம்பாத்தட்டிக்ல என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சலைவாவை ஸ்டிமுலேட் பண்ணணும். ஆப்போசிட் சைட் பாருங்க, சலைவாவோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும், இன்ஹிபிட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்போசிட் ஆக்ஷன்ஸை இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் நம்மளோட பாடி ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து மெயின்டைன் ஆக முடியும். இது இன்டர்னல் ஆர்கன்ஸோட இன்வாலன்டரி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அப்பாடா, ஒன் ஷார்ட்ல இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது புக் பேக் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் சொல்றதுதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஒரு லெசன் முடிஞ்சது அப்படின்னா அந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிடணும், 1 மார்க்கை படிச்சிடணும். இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.